Hi friends, இன்னைக்கு வீடியோல ஒரு சிப்பிக்கான வச்சு ஒரு சில்லி எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியான பட்டன் மஷ்ரூமோட ரொம்ப வாட்டரியா டேஸ்டான ஒரு சில்லி பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சில்லி மஷ்ரூம் பண்ண போறோம். சிப்பிக்கானல வாங்குனது இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரட்ஸா தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கங்க. பிரிச்சு வச்சுட்டு அதுக்கு அப்புறம் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படினு பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் garlic பேஸ்ட், salt, chilli powder, pepper, 3 teaspoon corn flour, 1.5 teaspoon all-purpose flour, மைதா. இதே மாதிரி நீங்க அரிசி மாவு இருந்தாலும் ஒரு 1/2 teaspoon யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது மட்டும் இருந்தாவே போதும். இப்போ நம்ம எப்படி ஒரு பேட்டர் ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். பவுல் எடுத்துக்கங்க. அந்த பவுல்ல இந்த corn flour-ஐயும் நம்ம மைதாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதனால மிக்ஸ் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு சில்லி பவுடர் ஒரு 1/2 teaspoon போட்டா போதும். Same thing, ginger garlic paste. Plus salt. Pepper. Then 2 teaspoon oil. நல்லா blend பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தேவைப்பட்டா கொஞ்சம் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணீங்க. நிறைய வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் நல்லா வராது. வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க. பேட்டர் வந்து நல்லா திக்கா இருக்கணும். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்கான ஒரு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 10 to 15 minutes வச்சிங்கன்னா போதும். நிறைய வச்சிங்கன்னா இந்த மஷ்ரூம் தண்ணி விட்டுரும். அப்போ உங்களுக்கு கரெக்டான சில்லி வராது. நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி 10 to 15 minutes வச்சிங்கன்னா போதும். இது நல்லா கோட் ஆகிடும். ஜஸ்ட் அப்புறம் ஹீட்டான ஆயிலில் போட்டு 1 or 2 minutes வச்சிங்கன்னா போதும். மஷ்ரூம் சீக்கிரம் குக் ஆகிடும். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் மீடியம் ரேரில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். ஓவர் கோட் பண்ண மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியான மஷ்ரூம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 to 3 minutes வச்சிங்கன்னா போதும். பயங்கர நல்லா கிறிஸ்பியான சிக்கன் அதையே உங்களுக்கு ரெடி ஆயிரும். நம்ம பிளேட் பண்ணிடலாம். ஆயிலும் நிறைய குடிக்காது. மீடியம் வச்சுல கொடுத்தீங்கன்னா ஆயிலும் நிறைய குடிக்காது. சீக்கிரம் இதாயிரும். எல்லாத்தையும் குக் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சில்லி ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி கருவேப்பிலை இது பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே எதுவுமே நீங்கள் சிக்கனை மறந்துடுவீங்க. ரியலி ரீப்ளேஸ் ஆஃப் சிக்கனாக இருக்கும். நீங்கள் பட்டன் மஷ்ரூம் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா இது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.